ஆரம்பத்தில் அவங்களுக்கு பாடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, ஏதாவது உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் கேட்கணுமா, கேட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? நான் எம்பிபிஎஸ் படிக்கலை, இல்லை சொல்கிறத கேட்கலையே, வைத்தியம் படிக்கலை. நான் தெரிஞ்சுக்கிறது வெறும் ஆன்மீகம். எப்போ வயசில் போனேன் நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளேன்னா 6 வயசு. நான் இதில் அடியெடுத்து வைக்கும்போது அந்த 6 வயசில் எனக்கு என்ன தோணுச்சு, முட்டாள்தனமான கடவுள் பக்தி தோணுச்சு. கடவுள் இருக்குதா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா கோயிலெல்லாம் கட்டி வச்சுட்டு அப்படின்ற கேள்விகள் தான் எனக்கு எழுந்தது. ஆனால் எனக்கு அந்த வயசில் கேள்விகள் எழுந்து அதை ஆராய ஆரம்பித்தேன். இது இருக்குதா இல்லையா, உண்மையா பொய்யா அப்படின்னு இதை ஆராயும் போது என்ன போச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கலை. ஏதோ போகிறோம் வரோம், ஒரு வேலை செய்கிறோம், ஏதோ சாப்பிட்றோம் போகிறோம். ஆனால் எனக்கு முழுக்க அது மேலேயே அந்த எண்ணங்கள் இருந்தது. இதை ஆராய்ஞ்சி அது இருக்குதா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்திக்கினேன், இருக்குது அப்படின்ட்டு. அன்னைக்கு நான் கேள்வி கேட்டுக்குன்னு தெரிஞ்சேன், கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி பல கோடி பேருக்கு பதிலாக இருக்கிறேன் நான். அப்போது எனக்கு தெரிஞ்சது ஆன்மீகம் மட்டும்தான், கடவுள் வழிபாடு மட்டும்தான். உன் உடல் உபாதிக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த ஆன்மீகத்தை அடையணும் அப்படின்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஒன்றும் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும், அவன் உடல் தடகாத்தமாக இருக்கணும், அதே நேரத்தில் அவன் குடும்பம் ஒத்து வர்றதாக இருக்கணும், அவன் இருக்கிற இடம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்படி போகிறவன் மட்டும்தான் அதில் போக முடியும். என்ன ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான் முகப்போர்லேருந்து, இங்கே ஒரு உபதேசம் கூட வாங்கிட்டான். அவன் சினிமா துறையில் இருக்கிறான், டைரக்டர் வேலை செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான், சாமி எனக்கு கடவுளை அடைஞ்சாகணும், ஆனால் எங்கள் அம்மா அது தேவையில்லாதது, நீ சினிமா துறையில் போய் பணம் சம்பாதிடான்னு. அப்போது பெத்த தாயே அவனுடைய எண்ணத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது. ஒன்று வரான், நல்ல வழி, கடவுளை அடையணும், அந்த வழியில் நான் போகணும் அப்படின்னு உபதேசம் வாங்கிடுறான். இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உடவுள் தடகாத்தமாகறவனுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு போகிறான், பொண்டாட்டி கட்டை எடுக்குது. கடவுளை தேடி போகிறவனுக்கு என்ன ஏன்டா தேடிக்கின்னு வந்த, அப்போ நான் தேவையில்லையே. இப்போ நான் வந்துட்டு பிறகு என்ன தேடு, கடவுளை விடு. அவன் ஃபோன் பண்ணுறான் எனக்கு, சாமி என் பொண்டாட்டி அடிக்குது கல் எடுத்து கட்டையெடுத்து. நான் பொண்டாட்டிக்கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியல என்னால் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒரு குழந்தை குட்டிக்கிற மதுரையிலேருந்து வந்தான், உபதேசம்லாம் வாங்கினான், போயிட்டான் வீட்டுக்கு. போய் அவன் முழுமையாக தியானம் பண்ணுறான். அவன் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது, சாமி எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டும் சோசியலாக பேசினுப்பார், உங்கள்கிட்ட வந்ததுலேருந்து அவர் உள்ளவே உட்காந்துங்கிறார், வெளியே வரல அப்படின்ட்டு உட்காந்துங்கிறார். நான் சொன்னேன், பூஜை ரூமில் தானம்மா உட்காந்துங்கிறார், சாராய கடையில் உட்காந்து இல்லை அப்படின்னு. அப்புறம் மறுமாதம் என்ன பண்ணார், அவர் குடும்பத்தையே இட்டுக்கு நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்தார், இங்கே என்ன நடக்குது பாரு, நான் ஓடி போடுவேன்னு நினச்சிக்காதுன்னு. ஆனால் போனவர் அவள் தான் வரல. ஏன்னா இதை அவங்க விடமாட்டேன்றாங்க. இப்போ நீ இருக்கிற, உன் பொண்டாட்டி இருக்குது, உன் பசங்க இருக்குது, நீ என்ன பண்ணுற, இதில் வந்தோடனே உன் பொண்டாட்டிக்கு ஒரு பயம் வருது. ஆஹா, இந்த ஆள் சம்பாதிச்சு 10 பைசா எடுக்காது நம்ம கையில் கொடுப்பான், இப்போ இதில் போய் பூந்துட்டான், இனி நம்ம கையில் துட்டு வராது, இவன் அந்த பக்கம் விடக்கூடாது, நம்ம பக்கம் பிடிச்சி போடணுன்ட்டு டெய்லி சண்டை. ஒரு நாள் 2 நாள் நீ சொல்லி பார்க்குற, மாதம் ஃபுல்லாக சண்டையாச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, இவகிட்ட எதுக்கு இவ தாலி கட்டி போட்டோம் கர்மம், இவகிட்ட எதுக்கு இவ்வளோ மல்லு கட்டி கிடக்கணும், அதை விட்டுடுவோம், இவகிட்டவே இருந்துடுவோம் அப்படின்னு கெட்டு போகுது. இப்போ போய் நான் உன் பொண்டாட்டியை சரி பண்ண முடியுமா, வானாமா சண்டை போடாதுமா அவர்கிட்ட சொல்ல முடியுமா, யோ போயா போயா கழுவா, என் வாழ்க்கை இருக்குதா தெரியும்னுவா இல்லையா. இப்படி எல்லாம் கெட்டுக்கினுக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஞானம்ன்றது ஒரு வகை, இப்போ ஒரே வகையான வழி, இதுக்கு பல வகையான வழி கிடையாது. உலக வாழ்க்கையில் அவன் பல வகையாக வாழறான். அப்போ இந்த ஒரு வகையில் போகிறதுக்கு அவனுக்கு ஒத்து வரல. எத்தனை பேர் உபதேசம் வாங்கி தான் வீட்டுக்கு தெரியாத வரான் தெரியுமாங்க, தெரிஞ்சா விபரீதமாக. ஏன்னா முன்காலத்திலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வழியிலெல்லாம் போனால் காட்டுக்கு போடுவாங்கோ அப்படின்னு பயமுறுத்தி வச்சாங்க. அதை இப்போ பிடிச்சின்னு தெரியுறாங்க. எவன் போவான் காட்டுக்கு, பொண்டாட்டியை விட்டுட்டு போவானா,
ஏதோ ஒன்றா இழப்பான், பொண்டாட்டி இழப்பான்னா இழக்கவே மாட்டான். ஆனால் அந்த பயமாகப்பட்டது இன்னும் சொல்லியும் தெரியுறான். இதெல்லாம் பண்ண உடனே இவன் உடல்நிலை நோயை இவன் ஏன்னா சாதாரணமாக நடமாடிக்கின்னு ஏதோ 4 ரூபாய் சம்பாரிச்சின்னு போகிறது வேறு வழி. இது அங்கே 60 ஆடணும். இப்படி ஆடும்போது அவனுடைய உடல் பலம் அதுக்கு ஒத்துழைக்கலை. ஒத்துழைக்காத போது அவனால் முடியல. இதுக்கெல்லாம் நீ என்ன வைத்தியம் பண்ணு சொல்லு, நான் பண்ணுறேன். அதுக்கு தான் இங்கே நான் 2 பேர் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. எங்களால் உட்கார முடியல, காலில் எனக்கு மறுத்து போச்சு, கால் வலிக்குது, 1 மணி நேரம் என்னால் உட்காந்து பாடம் பண்ணுறதுக்கு முடியல. இப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கான், நீ தொடர்ந்து உட்காரும்போது அது சரியாயிடும்னா. இல்லை சாமி, நான் கிட்டத்தட்ட 4 மாதமாக தொடர்ந்து இதே தான், எனக்கு 5 நிமிஷம் மேலே என்னால் உட்கார. இதை தான் நான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். கடவுள் ஊனமற்றவனுக்கு கடவுள் வழியில் குணம் போவாது, உடம்பு மேலே தான் போவோன்னு சொன்னேன். இல்லை, நான் சொல்கிறத கேளு, போவோன்னு சொன்னேன்ல. இதுதான் காரணம். ஏன்னா அவன் உட்கார்ந்த உடனே கால் நோவுது. அவன் கடவுளை மறந்துட்டான். கால் வலிக்குதுன்னா உட்கார முடியலையே, நான் என்ன பண்ணுறது, பாடம் பண்ணணுமேனு யோசிச்சுன்னா கால் மேலேயே மனம் இருக்குது. இதை மறந்தான்னா கால் இருக்குதா கை இருக்குதான்னு தெரியாது அவனுக்கு. அவன் யோகத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். இவன் உட்காரும் போதே கால் வலிக்குதே கை வலிக்குதேன்னு உட்கார்ந்தான்னா இவனுக்கு முழுக்க ஞாபகம் அது மேலே இருக்கும். அதுக்கு தான் சொன்னான் திருமூல, ஏய் உன் மனசு உன் உயிர் எங்கே இருக்குது தேமாடா, நீ எங்கே நினைக்கிறியோ அங்கே இருக்குதுடா அப்படின்னா. அதனால் சொன்னான், மண்மனம் எங்கு உண்டு வாய்வு அங்கு உண்டு, மண்மனம் எங்கு இல்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னா. நீ உன் கை கால் உலகத்தெல்லாம் மறந்துட்டு உன் மனசுக்குள்ளவே நீ இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம். நீ கை மேலே கால் மேலே உலகத்து மேலே நினச்சின்னா உன் ஆனந்தம் போயிடண்டான்ட்டான். அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்லிடுது, இது கடவுளுக்கு மட்டும்தான் வழிகாட்ட முடியும், வைத்தியம் நான் இல்லை. ஒருத்தன் சொல்லுவான், சாமி என் பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு சாமி, இதில் வந்தான்னு என் பொண்டாட்டி வந்துடுவாரா சாமி. ஏன்னா மானம் என்ன இல்லையாடா உனக்கு என்ன ஒருத்தன். கருவூர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், அழுதுக்கு என்ன பண்ணுறான். சரி ஏதோ குடும்ப கஷ்டம் பழுக்குதுன்னு பார்த்தேன் நான். அவன் சொல்கிறான், பொண்டாட்டி போயிடுச்சு சாமி, என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல சாமி. எத்தனை வருஷம்டாச்சு? 3. ஏன்னா வழக்கமே இல்லையாடா உனக்கு அப்படின்னு. இதுக்கெல்லாமா நான் பொறுப்பு இல்லை. அவனுக்கு ஒன்றும் தெரியல, சாமியார் கச்சாரு எத்தியோ ஒன்று கேளு. எனக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, என் பொண்ணுக்கு புள்ள கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, வீடு கட்டலை, என் பொண்டாட்டி ஓடிச்சு, என் புருஷன் ஓடி போட்டா, இதுக்கெல்லாம் நான் இல்லை ஆள். அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உடல் விஷயத்தை வைத்தியர்கிட்ட போய் பார்த்துக்கோ, கடவுள் விஷயத்தை என்ன கேளு சொல்கிறேன். நல்லா இருக்காங்க, ஏன்பா திடகாத்தமாக்குறேன்னா உன்ன உள்ள திடகாத்தமாக்குறது அர்த்தமா? இந்த அமாவாசை போனா தேன் கூண்டு பாரு எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? தேன் கூண்டு அமாவாசைக்கு முன்ன பார்த்தா தலை 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 தலைன்னு இருக்கும். அந்த 15 நாள் அது வெளியே போய் பூ மகரந்தம் எடுக்க முடியாது, மொத்தம் குச்சி போட்டு காலி கூடு இருக்கும். அது மாதிரி மொத்தத்தை தானம் பண்ணிட்டு ஒரு கூடை வச்சுன்னு சொத்தின்னு இருக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். நல்லா உடம்பு நல்லா இல்லாத மட்டும் செய்யலைன்னு நினச்சிக்காது. உடல் நல்லா இருக்குது, நிறைய டைம் இருக்குது, மனம் இல்லாதவனுங்க கோடி கணக்கில் இருக்கிறாங்க. அது நம்ம அவங்களுக்கு என்ன யாருக்குமே நீ ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க உடல் இருந்தாலும் என்ன பண்ணுவ நீ? வைத்தியரா? ஐயா நீ வைத்தியரா? சரிப்பா, நீ ஒரு உடம்பு சரியில்லைப்பா, அவரை நல்லா ஆக்கி நீ உபதேசம் கொடுக்கணும்பா. நீ இட்டுன்னு போன 2 லட்ச ரூபா கொடுக்குறியா? பின்ன உனக்கு எதுக்கு இந்த வீணு வேலை? அவன் கேட்பான். ஒருத்தன் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கினே இருந்தான், ஒருத்தன் டீ சாப்பிட்டுக்கினே இருந்தான் உட்காந்துக்கின்னு. ஒருத்தன் வந்தான், சாமி எனக்கு வீசிங்கு, உங்களாண்ட வந்தா போயிடுமாண்ணா, இந்த பக்கமே வராதேன்னு. அதே வீசிங்க சரவணை வீசிங்கில் சுற்றிங்கிறாரு இப்போ இல்லையா? இது அவன் கேட்டுக்குன்னு அதுக்காகவே வரவன் உண்டு, அவனை சேர்க்கவே கூடாது. கடவுளை தேடி வரவனுக்கு நீ கஷ்டப்படு, அவன் கூட தப்பு இல்லை. ஆனால் இது காரணத்துக்கு அந்த காரணத்துக்கு வரவனே இங்கே சேர்த்துக்கிறது வேஸ்ட்டு. அதனால தான் சொன்னான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடுன்னு. என்ன சொன்னான்? மாடுன்னு நான் மனுஷன் சொல்லலை, இவன் மனுஷன் மாதிரி சுற்றிங்கிறான். இவன் சம்பாரிச்சின்னு போய் கிருஷ்ணமூர்த்தி எடுத்து போய் சாம்லா கிட்ட கொடுத்துட்டா சாம்லா சொல்கிற மாதிரி உலகத்தில் என் கனவா உன்ன மாதிரி கனவுனே இல்லையா? ஏன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு நின்றுங்கிறான் பர்தேசி மாதிரி. அதனால்
அப்படி இருந்தால் நல்ல கணவன். நீ எவ்வளோ தான் போய் அவனுக்கு சொன்ன கூட அவன் கேட்க மாட்டான். அதனால சொல்கிறான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேச மாடும். உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னா அவன் உடம்பே அதுக்காக எடுத்தானா. பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டானா. டேய் இது இல்லைடா உள்ளகுது, அது பிழைக்கணும், அதுக்கு வழி சொல்கிறேன் கேள்றேன்னா கேட்க மாட்டானா. அவன் சொல்கிறான், இப்படிப்பட்டவன் சேர்த்தால் தேட்டம் தேட்டம். அழப்பா இந்த மாதிரி சீடர்களை சேர்த்துக்காத, ஆசிரமத்துக்கு ஆபத்துன்றான். அவனே அப்பவே சொல்லிட்டான். ஏன்னா அவனால் முடியாது, அவன் என்ன பண்ணுவான். அதனால் வேஸ்ட்டு. சொல்ல வேண்டியது என் கடமை, செய்தா செய்யலாம் போடான்ட்டு போயின்னு இருப்பேன். நான் எவனை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. நான் ஏன் கவலை பண்ணணும்? அவனை பற்றி அவன் கவலை பண்ணணும். அவனே கவலை பண்ண நான் ஏன் கவலை பண்ணணும்? ஆனால் அவனுக்கு கண்ணில் கண்டது காட்சி, அவன் செய்யறது அவனுக்கு சரி போட்டுமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், நம்மளை நம்பி வரவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் நம்ம வேலை. ரொம்ப சந்தோஷம் சாமி. முன்னெல்லாம் கடவுளுக்கு ஆடு மாடு கோழி இதையெல்லாம் நம்ம பலியிட்டு படையல் போட்டோம். சரி. இப்ப சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு பண்றோமே. சரி. இது எந்த மாற்றம்? எதனால இப்படி? ஒரு மாற்றம் இல்லை, கவர்மெண்ட் மாற்றம். கோயில் அந்த ஆடு வெட்டினா ஒன்று புடிச்சு போய் உள்ள போட்டுருவான். இப்போ அப்போ யாரும் கேட்பாரு மேய்ப்பாரு இல்லை. ஆனால் ஆடு கோழி மாடு இதெல்லாம் கடவுள் கேட்டதே கிடையாது. இவன் ருசிக்காக கடவுள் பேர் சொல்லி வெட்டி சாப்பிட்டுங்கிறான். கடவுள் என்ன சொல்றாரு? உன் உடல்ல நான் எப்படி இருக்கிறனோ எல்லா உடல்லையும் அப்படி தான் இருக்கிறேன். உன்னை நீ எப்படி நினைக்கிறியோ எல்லா உயிரினங்களையும் அப்படி நினை, நீ கடவுளுக்கு சமமானவன் கடவுள் சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? ஆடு மாடெல்லாம் வெட்டி சாப்பிட்டு இவன் உடல் சுகத்துக்கு. அதனால்தான் ரொம்ப அழகா பத்திரிகை சொல்றாரு, மண்ணுயிரை கொன்று தின்று உயலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பது எக்காலம்ன்றாரு. எல்லா உயிர்களும் உன் உயிர் மாதிரி நினைடா, நீ கடவுளுக்கு சமமானவன்டா. ஆனா உன் வாய் ருசிக்காக கடவுள் பேரை சொல்லி வெட்டுற. சரி, வாய் ருசி உன்னால விட முடியல, எங்கன்னா மரப்பா வெட்டி துண்ணுட்டு போ. அது நீ வெட்டணும், அது துடிக்கணும், 1000 பேர் பார்க்கணும். இது எவ்வளவு கொடூரமான கொலை பண்றது தானேடா சமம் அதுன்றாங்க. அதனால கவர்மெண்ட் சட்டம் போட்டுக்குது, கோயிலுங்களெல்லாம் ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு. அதனால வெட்டாமக்கிறான், இல்லைன்னா என்ன கூட பிடிச்சி வெட்டி போடுவான். இவன் வெறி, வாய்க்கு இருக்கிற வெறி. அதனால மனுஷனுக்கு வெறி பிடிச்சி போய் தெரியறான். அதனால பாசம் கிடையாதுமா, பாசம் பண்றதுலாம் கிடையாது, பற்று கிடையாது, தெய்வ பக்தி கிடையாது. பக்தின்ற பேர்ல வேஷம் போட்டு தெரிஞ்சுங்கிறான். சரி, நம்ம கோவில் தமிழ் கோவில் சுவாமி, அதுல ஏன் சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றாங்க? இது என்ன தமிழ் கோயில் இங்கிலீஷ் கோயில்னு தனித்தனியா எழுதுக்குது? நம்ம தமிழர் தானே, எங்கேயும் கிடையாது. சமஸ்கிருதத்துல ஏன் அர்ச்சனை பண்றான் அப்படின்னா, உனக்கு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ண தெரியுமா? தெரியாது. அப்புறம் தெரியாத போது இன்னொரு ஆள் அங்க ஓணும் இல்ல, அதுதான் சமஸ்கிருதத்துல ஐயர் பண்றாரு. நீயா இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன், ஒரு கிறிஸ்துவ பையன் போறான், அவன் பைபிள் எடுத்துன்னு போய் ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி போனோம் சர்ச்சுக்கு. அவன் படிச்சு அதை பழக்கம் பண்ணிக்கணும். குரான் முஸ்லீம்ல 10 வயசுல டியூஷன் சொல்லி கொடுத்து குரான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. உலக விஷயத்துல எல்லாம் எல்லாருமே ஈடுபடுறான், தெய்வத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த இந்து மதத்துல தூண்டுறதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறானே தவிர தெய்வ வழிபாட்டை தெரிஞ்சுக்கல. அந்த வழிபாடு தெரியாததால எல்லா தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் எத்துன்னு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு இவன் சும்மா நின்று கிடக்குறான். இவன் வாயினு போனதை வச்சு அவன் சாமி கும்பிட்டுன்னுக்குறான். ஏன், என்ன காரணம்? உனக்கு தெரியல. உலகமே வாழ்க்கைன்னு வாழ்ந்தே தவிர கடவுள்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இளமையிலேருந்து யாரும் உன் தாய் தாப்பனும் சொல்லி கொடுக்கல, நீ உன் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கல. அப்போ வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு தெரிஞ்ச மொழியில் அவர் சொல்றாரு கடவுளை, நீ கும்பிட்டுட்டு வர. இது தமிழ் கடவுள், இங்கிலீஷ் கடவுள், ஹிந்தி கடவுள்லாம் ஒன்று கிடையாது. கடவுள்ன்றது ஒரு பொருள், மொழியற்ற கடவுள். அதுக்கு மொழியே கிடையாது, அதுக்கு ஜாதியே கிடையாது, மதமே கிடையாது, இனமே கிடையாது, நாடே கிடையாது. அப்படிப்பட்டது கடவுள். அது ஒரு பெரும் ஜோதி. அதுகிட்ட நீ சொல்றதெல்லாம் அது காதில் விழாது. இதெல்லாம் மனுஷனுடைய திருப்திக்காக பண்ணினுங்கிற விஷயம். அதனால ஒவ்வொருத்தரும் இளமையிலே ஒரு சஷ்டி சொல்லி கொடுங்க, ஒரு கண்டர் அனுபூதி சொல்லி கொடுங்க, ஒரு அகவல் சொல்லி கொடுங்க. அப்போதானே குழந்தைங்க நேராக போய் சாமி கும்பிடும். உங்களுக்கே தெரியாதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எங்க தெரியுது?
அதனால முண்டமாவே போயிடுச்சு. அது சொல்லுமா சுவாமி, சில தமிழர்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்காத நிலையில சுவாமியை நம்புவது எந்த அளவுக்கு சாத்தியம்? எந்த தமிழர்களை கோயில் அனுமதிக்கல? ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அனுமதிக்காதவும் மனுஷனே கிடையாது. மனுஷனை தெய்வ வழிபாடுன்றது எல்லா மனிதனும் வழிபடணும். கடவுள்ன்றது இப்பதான் சொன்ன ஜாதிக்கு அப்பாற்பட்டது. அது ஜாதியை வச்சுக்கின்னு மதத்தை வச்சுக்கின்னு நீ வழிபடாத அப்படின்னு சொல்ற போது தான் மதம் மாற்றம் நடக்கிறது. காரணமே இது தான், அடிப்படை பேஸே இது தான். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில மரியாதை முக்கியம். அந்த மரியாதை எங்க கிடைக்குதோ அங்க போயிடலாம். அது எந்த மதமா இருந்தாலும், கடவுள் இருக்குதா இல்லையாத அப்புறம் மொத்தத்தில் மனுஷனுக்கு மரியாதை வேணும். இங்க வந்து இவன் வரக்கூடாது, கோயில் உள்ள அவன் வரக்கூடாது, அந்த தெருவுக்கு போகக்கூடாதுன்னும் போது தான் மத மாற்றம் நடக்குது. ஆனால் மனுஷன் எல்லாருக்கும் உரிமை உண்டு தெய்வத்தை வழிபடும். இதை யாரு நீ வழிபடாத நீ வராதன்னு சொல்றது உரிமையே கிடையாது. ஜாதி மதம்ன்றது உன் குடும்பத்துக்குள்ள வச்சுக்கணுமே தவிர ஊருக்குள்ள காட்டக்கூடாது. இதுவே பெரிய தவறு. இந்து மதத்தினுடைய அழிவுக்கு அடிப்படையே காரணம் இந்த ஜாதி மத வேற்றுப்பாடு தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கடவுளை வழிபடுற யார் உயர்ந்தவன், யார் மனசு சுத்தமாகுதோ அவன் தான் உயர்ந்தவனை தவிர அந்த ஊர்ல பதவியில் இருக்கிறதால அவன் உயர்ந்தவன் கிடையாது. மனம் யாருக்கு சுத்தமாகுதோ அவன் தான் உயர்ந்தவன். அதனால இந்த எஸ்சியை வரக்கூடாது, இருளரை வரக்கூடாது அப்படின்றது வந்து பெரிய தவறு. முன்ன அவன் கடவுளை பத்தி அறியலன்னு அர்த்தம். ஏன்னா மனித இனம் கடவுள்னு ஒன்று அவனுக்குள்ள இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான். கோயிலில் வந்து சாமி கும்பிடாதன்னு சொன்னானே அவனுக்குள்ள கடவுள் இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான். கடவுளை கும்பிடுறதுக்கு யாருக்குமே தடை கிடையாது, தடை போடவும் கூடாது. எல்லா மனிதரும் எல்லா இடத்துலையும் ஒன்று கூட்டி அன்பு கடவுள். அப்போ அங்க ஆணவத்தை காட்டும் போது அன்பு எங்கிருந்து இருக்கும்? அதனால அன்பு தான் ஆண்டவங்கிட்ட காட்டணுமே தவிர ஆரவாரத்தையோ ஆணவத்தையோ காட்டக்கூடாது. ஜாதி மதமே கிடையாது. கடவுள் கடவுள் எந்த ஜாதி, கடவுள் எந்த மதம், கடவுள் எந்த மொழி, எவனையாவது சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? அப்படிப்பட்ட பொருளை எல்லாரும் வழிபடணும். ஜாதி மதம்ன்றது உன் குடும்பத்துக்குள்ள வச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனா ரோட்ல இருந்து வந்து காட்டக்கூடாது, அது தப்பு. ஏன்னா எல்லா இனத்தவரும் வாழறது தான் நாடு, எல்லா இனத்தவரும் வழிபடுறது தான் தெய்வம். அந்த மாதிரியான மனப்பக்கம் இல்லாத மனித இனத்திலேயே சேர்க்கை இல்லாதவன் எனக்கு நம்பிக்கைமா. சுவாமி, ரகசிய காணிக்கைகள் செலுத்துறாங்க, அதன் உள்நோக்கம் என்ன? நான் முதல்ல போய் சாமியை பார்க்கணுன்றதுக்காக போறது. இப்போ நீ 10 ரூபாய் கொடுப்ப, நீ லைனில் நிற்கணும். நான் ரகசியமாக போய் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், என்னை முதல்ல 8 மணி நிற்க வைப்பாங்க. ஆனால் சாமி அப்படிலாம் வர சொல்லலை. மனுஷன் பண்ணிங்கிற வேலை இதெல்லாம். கடவுள்கிட்ட அந்த வேற்றுமையே கிடையாது. எல்லாரும் எங்கேருந்து ஒன்றாலும் கும்பிடலாம். கோவிலுக்கு போய் தான் கடவுளை கும்பிடணும்னு அவசியமே கிடையாது. அவன் நின்ன இடத்துலையே கடவுளை கும்பிட முடியும். வழி தெரிஞ்சவன். வழி தெரியாத பக்தியில் இருக்கிறவன் கோயிலுக்கு போய் வழிபடணும். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு யாருக்குமே தடை இருக்கக்கூடாது. இருந்தாலும் அது தவறு தான். எல்லா மனிதரும் வழிபட வேண்டிய இடம், எல்லா மனிதரும் ஒன்று சேர வேண்டிய இடம் தெய்வத்தாண்ட. அங்கே வந்து ஜாதி மதம் இனம் எல்லாம் காட்டக்கூடாது. அதுக்கு நான் ஏற்றுக்கிறது இல்லை மத. சுவாமி, மதவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? மதம்ன்றது மொத்தமாக சேர்ந்தது, இனம்ன்றது தனித்து சேர்ந்தது. இப்போ இனம்ன்றது ஒரு ஊருக்குள்ளே ஒரு இனம் இருக்கும், இன்னொரு ஊருக்குள்ளே இன்னொரு இனம் மெஜாரிட்டியாக இருக்கும். ஆனால் மதம்ன்றது இந்தியா முழுவதும் ஒரே மதம். அதனால மதவாதம் வேற. இப்போ கிறிஸ்துவ மதம் இந்து மதம் 2 மதங்குது. முஸ்லீம் மதம் இந்து கிறிஸ்துவ மதங்குது. இதெல்லாம் மோதுறது மதவாதங்கள். ஆனால் இனவாதம், உன் ஜாதி உயர்ந்தது ஏன் ஜாதி உயர்ந்தது அப்படின்னு ஜாதியக்கு பேசிக்கிறது இனவாதம். ராமாயண காலத்துல இலங்கையில தமிழர்கள் அல்லாத இனம் இருந்ததா ஏதாவது குறிப்பு இருக்கா சுவாமி? ராமாயணன்ற ஒரு குறிப்பே கிடையாதுமா. எல்லாமே எழுதப்பட்ட கதைகள் தான், நிஜம் எதுவும் கிடையாது. ஏன்னா குரங்கு போய் போர்க்காலத்தில் நிற்க முடியாது இல்லையா? அப்போ ராமர் கூட இருந்ததெல்லாம் பெருவாரி குரங்குங்க தான்.
அப்போ குரங்கு மனுஷனாக இருந்திருக்கணும், இல்லை மனுஷன் குரங்கா இருந்திருக்கணும். அது எதுவாக இருந்தது சொல்லு. குரங்கா தான் இருந்தது. அப்போ குரங்கா இருந்தால் ஒரு நாட்டு மன்னங்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? முடியாது. ஆனால் போட்டுதே, ராமாயணம் சொல்லுது. அதனால அந்த மாதிரி கற்பனை கதைக்கெல்லாம் போகக்கூடாது. இப்போ அன்னைக்கு சரி ஜாதி இனமே இருந்தது, என்ன பண்ண போறோம்? இப்போ ஒன்றும் பண்ண போறதில்லை. சரி இல்லை, இப்போ என்ன பண்ண போறோம்? எடுத்து போய் சேர்க்க முடியுமா? அதுவும் இல்லை. அது எதுக்கு தேவையற்ற விஷயம். வந்து நம்ம பூஜை பண்ணும்போது எப்பவுமே நமக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்றதுனால நம்ம வீட்டுல ஒரு லட்சுமி கடாசமும் வராது. துட்டுக்கிற வரைக்கும் லட்சுமி கடாசம் உங்ககிட்ட, உன்னை விட்டு துட்டு போச்சுன்னா பிச்சை கடாசம் தான். அதனால நீ பூஜை பண்ணி துட்டு வரதா நான் கூட பூஜை பண்ணிட்டோமா? பூஜை பண்ணிலாம் துட்டு வராது, உன் விதிப்படி வருது உனக்கு. அதை பயன்படுத்தி நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஆனா இதெல்லாம் பண்ணி வருதுன்னா எல்லாரும் பண்ணி பணக்காரன் ஆயிடுவானே, ஏன் பிச்சைக்காரனே இருக்க மாட்டானே ஊர்ல? அதனால இதெல்லாம் கற்பனை. இந்த கற்பனை எல்லாம் நம்ம பேசக்கூடாது, நிஜம் மட்டும்தான் பேசணும். அப்ப எல்லாமே இவ்வளோ வந்து பாசிட்டிவாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் ரொம்ப யதார்த்தமா வந்து சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க. ஆனா சொல்ற ஒரு விஷயமும் உண்மை அப்படின்றது வந்து கேட்கும் போதெல்லாம் வந்து புரியுது. இப்ப ஆனா வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு குறைபாடு இருக்கும். என்ன அப்படின்னா எல்லா நாட்களையும் நாங்க வந்து சாமி கும்பிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை. இது எங்களுக்கு கிடைத்த வரமா இல்ல இயற்கை? இது அந்த எல்லா நாட்கள்லயும் சாமி கும்பிடுறா மாதிரி இருந்தா வாரிசுன்றது ஒண்ணு இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல. ஆனா இப்ப மற்ற எல்லா நாட்களும் சாமி கும்பிடுற நாள் வரும் உங்களுக்கு. அந்த நாள்ல எல்லா நாட்களையும் கும்பிடலாம். ஆனா இப்போ இந்த கிறிஸ்துவ மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பனாலுமே பரவாயில்ல. அது வேற, நம்ம மதம் வேற. இது ஒழுக்கம்ன்றது இப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்குது. அது வந்து வேற கதை, நம்ம கதைகளுக்கு ஒத்து வராது, இதுக்கு அதுக்கு ஒத்து வராது. அப்ப இந்த பிரின்சிபல் மட்டும் எங்களுக்கு வந்து பொருந்தும். இல்லம்மா, இப்போ நிறைய பேர் ரோட்டில் வருவாங்க, 3 நாள் ஆயிருக்கும் குளிச்சு, நல்லா சென்ட்டு கிண்ட்டு போட்டுக்கின்னு வருவாங்க. அதனால சுத்தம்னு அர்த்தமா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்கள் என்றது சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த பெண்களுடைய வயிற்றுல தங்குற அழுக்கு தான் அந்த தீட்டு. அந்த தீட்டு வந்து அசுத்தமானது. அது அந்த அசுத்தமான தீட்டை வந்து சுத்தத்தில் எடுத்து வைப்பியா சொல்லு? வைக்க மாட்டேன். உனக்கே மனம் அருவருப்பாக இருக்கும். அப்போ நீ உனக்கே என்ன தோணுது? நம்ம சுத்தமாக போகணும், சுத்தமாக இருந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு உனக்குள்ளே தோணுதில்ல. இதுக்கு காரணம் என்ன? இளமையிலேருந்து உன் தாய் உன் தகப்பன் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அது கிடையாது. அதனால இன்னொருத்தரை நம்ம கூட ஒப்பிடக்கூடாது. நம்மளுடைய போக்கு, நம்மளுடைய மதம், அதுக்கு ஒரு கோட்பாடு, அதில் என்ன சொல்லிக்குது, அதை விரும்பினால் நம்ம அந்த வழியில் தான் போகணும். விரும்பலைன்னா உன் இஷ்டப்படி போகலாம். அதனால ஒழுக்கம் அவசியம், சுத்தம் அவசியம். தெய்வம்ன்றது ஒரு உயர்ந்த பொருள். இப்போ எல்லா மதத்திலையும் செருப்பு போட்டுக்கின்னு போவாங்க இல்லையா? இந்து மதத்தில் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது. ஏன் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது? போனா என்ன அப்படின்னு கேட்பான். இந்த செருப்பாகப்பட்டு நீ நடக்கிறது எதுல காலை வச்சு வந்தது இல்லையா? எதுலையோ கால் வச்சது இல்லை. அதை எடுத்துன்னு போய் இறை வருகிறத்துல வச்சுக்கினீங்கன்னா அப்புறம் எங்க உனக்கு சுத்தம் இருக்கும்? இறை வழிபாடு எங்க கிடைக்கும் உனக்கு? மன தூய்மையா இருக்கணும்ன்றோம், அதே மாதிரி மேலேயும் தூய்மையா இருக்கணும் இல்லை? அப்பதானே சுத்தம் வரும். அதனால அந்த செருப்பை கழட்டி வெளியே விட்டுட்டு உன் கால் அந்த செருப்பு தாங்க இருந்தாலும் சுத்தமா இருக்குது, அதனால நீ போகலாம். உன் செருப்பு அங்க போகக்கூடாது. இதைதான் விவேகானந்தர் அமெரிக்காவில் செய்து காட்டினார். செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது உங்க மதத்தில் அப்படின்றீங்களே, அதில் என்ன தவறு இருக்குது? நாங்கெல்லாம் எங்க மதத்திலலாம் போட்டுன்னு போறோமே அப்படின்னுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்களுடைய தலைவர் போட்டோ ஒன்று கீழே வந்தது, பேப்பர், அது மேலே இவர் செருப்பு காலை வச்சாரு. அவங்க கேட்குறாங்க, இது தலைவர் போட்டோ மேலே கால் வைக்கிற, தலைவர் போட்டோக்கே கால் வைக்கிறேன், தெய்வத்துக்கு எப்படா காலை வைக்கிறதுன்னாரு. அது மாதிரி எந்த மதமா ஒன்றா இருக்கட்டும், தெய்வம்னு வழிபடும் போது அங்கே சுத்தம்ன்றது ஒன்று அவசியம். முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நிறைய கறி சாப்பிடுவாங்க. மசூதிக்கு போயிட்டாங்கன்னா 12 வாட்டி கை கால் மொத்தம் மூஞ்சி கீஞ்செல்லாம் தேய்ச்சி கழுவி நிற்பாங்க. ஏன்? அப்படியே போய் கும்பிட்டா என்ன? தெய்வ வழிபடுற இடத்துல சுத்தம் இருக்கணும் முதல்ல, அதுக்காக தான் அவங்க அப்படி பண்றாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, எல்லா மனிதனும் பண்ண வேண்டிய விஷயம். இது
இப்போ அடுத்தது இந்த வெள்ளரிக்கம்பூ. இந்த வெள்ளரிக்கம்பூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்கு வந்து படைச்சா ரொம்ப நல்லது விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கடவுளுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ சிவனுக்கு வந்து வில்வ இலை அப்படின்றாங்க. இந்த மாதிரி பிரிச்சு அந்தந்த கடவுளுக்கு இந்தந்த பூ இந்தந்த இலை அப்படின்றதெல்லாம் உண்மையிலே இருக்குங்களா சம்பிரதாயத்துல? இப்போ சாதாரண ஒரு சிறியானங்கை தழை இருக்குது, இலை இருக்குது இல்லை, அதே நேரத்தில் இந்த பூண்டு தழையா இருக்குது. இந்த தழையா அதுவும் ஒன்றாகுமா? ஆகாது. அது மருந்து. இது சாதாரண தழை. அந்த மாதிரி அந்த மருந்து தழை, வில்வம்ன்றது ஒரு மருந்து தழை, வெள்ளெருக்கும்ன்றது ஒரு மருந்து தழை. அந்த வெள்ளெருக்கினுடைய நாறு தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நாரை பிச்சு திருவி அண்ணா கயிறா முதல்ல கட்டுறது வெள்ளெருக்கு வேர் தான். ஏன் அதை கட்டினா? ஏன் ஒரு பெரிய தாம்பு கயிறத்தை கட்டினா அண்ணா? மெடிசின் அது இல்லையா? ஒரு நாய் கட்சிச்சுன்னா ஒரு பூண்டு இலையை பால் ஏற்று விட முடியுமா? ஆனால் எருக்கும் பால் தான் விட முடியும். ஏன்? விஷம் உரிப்புது. அப்போது இதே மாதிரி தழைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு புஷ்பம் வைக்கிறதும் ஒரு இலையை சாத்துறதுக்கும் காரணங்கள் இல்லாமல் செய்யலை. எல்லாம் ஆராய்ஞ்சு தான் வச்சாங்க அவங்க. அதில் நம்ம முட்டாள்தனமாக தெரியாத நம்ம எதையோ பண்ணிங்கிறோம். அதனால் அவங்க வச்சது தவறு கிடையாதும்மா. இப்போ அதே மாதிரி இந்த வெள்ளரிக்கம்பூ வேர் வந்துட்டு நம்ம வாசலில் வைக்கணும், வச்சா நல்லது அப்படின்றாங்க. காற்று கருப்பு வராது அப்படின்றதுக்காக வெய்யேன்னுவாங்க. ஓகே. அப்போ இந்த காற்று கருப்பு அதெல்லாம் இருக்கா? காற்று கருப்புன்னு உன் மனசில் தான் இருக்குது. இப்போ நீ வெள்ளரிக்க வச்சுட்டு உடனே நீ என்ன நினச்சிரு, உன் மனசு என்ன நினச்சிக்கிச்சே, வேறு வச்சுட்டோம் பேய் வராது. அப்போ பேயின்றது உன் மனசுக்குள்ளே தாங்க, வெளியே பேயே கிடையாது. பேயின்றது ஒரு பயம், வெளியே எந்த பேயும் கிடையாது. இப்போ ஒரு தைரியமானவன் ராத்திரிக்கெல்லாம் சுடுகாட்டில் ஊரெல்லாம் திருடிட்டு ராத்திரிக்கு போய் சுடுகாட்டில் பத்துக்கிறான். ஒரு பயங்காளி வீட்டு உள்ளவே படுக்க மாட்டேன்றான். இதுக்கு பேய் காரணமா பயம் காரணமா? பயம் தான் காரணம். வெள்ளருக்கு வேறு வச்சுட்டேன், என் வீட்டில் பேய் வராதுன்ற தைரியம் வந்துடுச்சு உனக்கு. அது வைக்கல, அது வைக்கலையே பேய் வருமான்ற பயம் உனக்கு. மொத்தம் ரெண்டும் உன் மனசுக்குள்ள தாங்க, அது வெளியே எதுவுமே கிடையாது. சொல்லுமா. இப்போ அப்படிதான் அப்போ முருங்கை மரத்துக்கும் நீங்க வந்து சொல்வீங்க. இப்போ அடுத்தது வந்து துளசி மாடம். துளசி மாடம் வந்து கட்டாயம் வீட்டில் இருக்கணும்னு அப்பெல்லாம் அது கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லார் வீட்லயும் வைப்பாங்க. இப்போ அது வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா அப்பெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு மாடம் அமைப்பாங்க. அது பின்னாடி அதெல்லாம் இடம் தாராளமா இருந்த காலம். இப்ப எல்லாம் துளசி மாடம் வச்சு போட்டு இவனுக்கே படுக்க இடம் துளசி மாடம் எங்க கட்டின்னு இருக்குது. துளசி ஏன் வச்சான்னா காலையில் எழுந்து அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு போட்டு அதுக்கு ஒரு தீபார்த்தனை பண்ணிவிட்டு 4 துளசி இலையை புட்டு சாப்பிட்டான்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக துளசி வீட்டுக்கு வச்சாங்க. இப்போல்லாம் துளசி வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது. இவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, துளசி மாடம் எங்கேருந்து வைக்கிறது? அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத காலம். இப்போ அடுத்து இந்த கண் இமை துடிக்குது அப்படின்றாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு துடிச்சா ஒரு பலன்றாங்க, வலது பக்கம் எனக்கு டெய்லி துடிக்குது ரைட் ஹேண்ட் சைடு. என்ன வருமான்ற ஒன்றும் வரல. வாயு சம்பந்தப்பட்டதுமா, அது காத்து சம்பந்தப்பட்டது, உடலுக்குள்ள காத்து சம்பந்தப்பட்டது, அது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது இல்லை. எனக்கு டெய்லி துடிக்குது, ஏன்னா கொட்டுமா ஒன்றும் கொட்ட காணும். அதனால இதெல்லாம் கற்பனைமா. இப்ப எல்லா விஷயமும் நீங்க வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க. அப்போ வந்து நீங்க வந்து கடவுளை எப்படி கும்பிடலாம்? நான் தான் கடவுள், எனக்குள்ளதான் இருக்குது கடவுள். அப்ப அது நம்ம எப்படி வந்து கும்பிடணும் நீங்க? அதாம்மா, எனக்குள்ள இருக்குது கடவுள். அதை எப்படி கும்பிடணும்னு நான் தெரிஞ்சுக்கினேன். என்னை தேடி வரவங்களுக்கு எப்படி கும்பிடணும்னு சொல்லியும் கொடுக்குறேன். ஆனா எல்லாராலையும் அப்படி கும்பிட முடியாது. வழி தெரியாம பயணம் பண்ண முடியாது. அதனால என்னை கூட வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி எங்களால் வர முடியல, ஃபோனில் உபதேசம் சொன்னீங்கன்னா செய்கிறோம், இல்லை லெட்டரில் கொடுத்தீங்கன்னா செய்கிறோம். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. இது ஏன்னா இது உயிர் விஷயம். நேராக வந்தால் நான் எப்படி செய்யணும், நான் செய்து காட்டி தான் உன்னை செய்ய வைப்பேன். வாயில் சொல்கிற விஷயம் இல்லை. அதனால் அப்படியெல்லாம் வர முடியாது, சொல்ல முடியாது பாண்டுவேன். அதனால் இது வந்து கரெக்டாக வந்து குருக்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி செய்தால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர தானாக செய்ய முடியாது. அடைய முடியும் அப்படின்னு உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. உதாரணமாக இப்போ ஒரு குழந்தை இருக்குது என்றால் ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது. அதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஆசையை அடைஞ்சிட்டு அது மகிழ்ச்சி அடையுது. ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு சைக்கிள் கேட்கிறான், அவனோட ஆசை இருக்குது. ஒரு புல்ல தண்ணி அடிக்கிறது, ஒரு புல் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் இப்படியாக ஏதாவது ஆசைப்பட்டால் அவன் ஆசைப்படுறதெல்லாம் நீ கல்யாண பருவம் வந்துச்சுன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நல்லா அப்பான்றான், கல்யாணம் பண்ண திருட்டாப்பான்றான். அதனால் மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் போது நீ நல்லவன் ஆகிற. இந்த நல்லவனை நான் சொல்லலை, எனக்கும் ஆசை உண்டு.
நான் ஆசை இல்லாத வாழலை. இப்போது எங்கள் பொண்ணு வயிற்றுல பேத்தி, எங்கள் பேத்திக்கு ஒரு பொண்ணு. எத்தனை ஆச்சு? 4 வருஷம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ 25ஆம் தேதி இங்கே பிறந்த நாள் கொண்டாடினாங்க. ஆனால் நான் இங்கே தான் உட்காந்துக்கின்னுக்கிறேன். என்னை கூப்பிட்டாங்க, நீ தான் வந்து ஆசீர்வாதம், இந்த வேலையெல்லாம் வச்சு நீ என்கிட்ட வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஊரில் யாருக்குமே கூட எனக்கு தாங்க கொள்ளு பேத்தி இருக்குது ஆசை. ஆனால் என்னுடைய ஆசை அது இல்லை. ஆசை இருக்குது எனக்கு. இந்த பொண்டாட்டி மேலே ஆசை, புள்ள மேலே ஆசை, பேரன் மேலே ஆசை, பேத்தி மேலே ஆசை இல்லை. எனக்கு இருக்கிற ஆசை ஆண்டவன் மேலே ஆசை இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கௌதம் புத்தர் சொல்கிறாரு, ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னாரு. நான் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவன். ஆசையை அறவே ஒழிச்சது ஒன்று போனது தான். பணத்தை தவிர எறும்பு கூட ஆசைக்குது, இறை தேடுது. காவாயில் இருக்கிற கொசு கூட பசி எடுத்துக்குதுன்னா உன்னை வந்து கட்சி உன் ரத்தத்தை குடிச்சிட்டு போகுது. ஆசை இல்லாத உயிர் இல்லை. உயிர் தான் ஆசை, ஆசை தான் உயிர். அப்போது ஆசை இருக்குது. அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசைன்றது தான் பிரச்சனை. அவர் தண்ணி கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க, அவர் சைக்கிள் கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க, அவர் சாக்லேட் கேட்டாருங்க கேட்டால் அது அஞ்ஞானியினுடைய வேலை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். மெஞ்ஞானியினுடைய வேலை அவன் எது கேட்குறான் அவன் கண்டுக்கவே கூட. கடவுள் என்ன கேட்குறான்னு தான் பார்த்துக்கணும். அவன் தான் மெஞ்ஞானி. இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார். அருமீன் அருமீன் ஆசை அருமீன். உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் அறுத்துடுப்பா இல்லையா? ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். அடடே இங்கே மட்டும் அறுத்தா போதாதுப்பா, கடவுள் கொடுக்கும்போது கூட ஆசை அறுத்துரு. ஆனால் ஆசை இல்லாதவனை பற்றிக்கோணும். ஆசை இல்லாதவனை ஆசை இல்லாத புடிச்சுக்கூடாணும். அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனம். அப்போ மனிதனுடைய ஆசை எங்க இருக்கணும் அப்படின்னா, அஞ்ஞானியுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கணும், தப்பு இல்லை. மெஞ்ஞானியினுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நான் செய்த வேலையை இதுவரைக்கும் யாவனும் செய்ததில்லை அப்படின்னு சொன்னேன். அது சில பேர் கஷ்டமாக கூட இருக்கும். ஏன் இவர் தான் செய்வாரா, வேறு யாருன்னா செய்ய மாட்டேன்? செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் முதல்ல அவன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல்லாம் கட்டிப்பான் இல்லை? அப்புறம் ஊரில் வந்து கோயில் கட்டுவான், அப்புறம் ஆசிரமம் கட்டுவான். இது இயற்கையாக நடக்கிற விஷயம். ஆனால் நான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏது கடி குதம்பாயினம். என்ன சொன்னா? தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏது கடி குதம்பாயினா. அது மாதிரி தான் தங்கத்துக்கு ஒரு தாவாரம் இல்லை சாமி. வாடகை வீட்டில் உட்காந்துக்கிறேன் பார்த்தீங்கல்ல, ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஏசி பண்ணணும், வீட்டை காலி பண்ண நின்றுக்கிறாங்க. மார்ச் மாதம் காலி பண்ணுறேன் நிற்கிறேன். ஆனால் கோடி கணக்கில் கொட்டினேன் இங்கே. இதை எடுத்து ஒரு கால் மேலே கட்டி வாழ முடியாது. எனக்கு முடியும். அதான் உன் ஆசை என் ஆசைக்கும் வித்தியாசம். நீ என்ன பண்ணுவேன், மேலே இன்னொரு வீடு கட்டிடலான்னு கட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், துட்டு வந்ததுன்னா இதுக்கு மேலே இன்னொரு வீடு கட்டினா வெளிநாட்டுக்காரவன் தங்குவாங்களேன்னு யோசிப்பேன். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் பொது நோக்கம், உன்னுடைய எண்ணங்கள்லாம் சுயநோக்கம் இல்லையா? அஞ்ஞானினுடைய இயக்கம் சுய யோக்கம் இருக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து சுயத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ நான் ஒரு வீடு கட்டினா என் பொண்டாட்டி என் பிள்ளை என் பேரன் பேத்தி தான் அதில் விளையாடும். ஆனால் இங்கே கட்டினதால் எத்தனை ஆயிரம் பேர் பயன்படுறான். இதுதான் முக்கியம். வீட்டுக்குள்ளே செய்கிறது ஒரு விலங்கு மாதிரி, ஊருக்கு செய்கிறது மனிதன் செய்கிறது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுநலம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்கு பயன்படுத்திக்காது, சுயநலம் செய்கிறேன்ட்டு பொது நலத்துக்கு பயன்படுது அப்படின்னு. ஊரில் சேர்ந்து நான் கோயில் கட்ட பாருங்கன்னு வசூல் பண்ணி பாதி அங்கே போட்டுட்டு பாதி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுறாரு. உன்னுடைய பணத்தை போட்டு நான் செய்ய பாருங்க அப்படின்னு செய்துட்டு ஊருக்கு கொடுத்துடும். இது பொது நலத்தில் சுயநலம், சுயநலத்தில் பொதுநலம். உனக்கு எது ஒன்று நீ செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. நன்றி சார். சினம் சேர்ந்தாரை கொள்ளும் விஷம். ஆனால் யோகத்தில் சிறந்த முனிவர்களே கோபத்தினால் சாபம் விட்டுருக்காங்க நிறைய. சார் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வருது? அவங்கெல்லாம் கோபத்தை அவங்களே வேணா முனிவருங்க கிட்ட போவேண்ணா. நம்ம சாதாரண நம்ம ஆளுங்க கிட்ட சொல்கிறேன்,
இத்தனை நாள் இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை நாள் இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான், சவட மாதிரி. அப்போவும் இவங்க கம்முன்னு இருப்பாங்க, பையன் தானே வைக்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பொண்ணு போய் இவர் வச்சதை ஆஃப் பண்ணிவிடும். சரி என்ன பண்ணுறது, பொண்ணு தானே ஆஃப் பண்ணிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்டு வைக்கிட்டோம், பையனுக்கு 2 அரை ஊதுப்பார். ஏன்? இவர் போகிற பாதை அப்படிப்பட்ட பாதை. அதுக்கு எவை இடைஞ்சலாக வந்தாலும் கோவப்படுவான். ஆனால் முதல்ல அவனை மாதிரியே இருந்துட்டான் இல்லையா? நம்ம இவர் ரொம்ப நல்லா சொல்லுவார், கிருபானந்த வாரியார். ஒரு பாலம், ஒரு பாலத்து மேலே ஒரு பக்கம் யானை போகுது, குளிச்சுட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போகுது. அது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது, பீல பிறண்டுட்டு ஊரில் இருக்கிறதெல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கின்னு வருது. எப்படி வருது தெரியுமா? என்ன மாதிரி கருவும் பிடிச்சி வருது. அது இந்த பன்னி திவுளுண்டு இவ்வளோ பெரிய யானை இந்த பன்னியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குறுக்கி ஓரம் போய் நிற்கிது. என்னையா இவ்வளோண்டு பன்னியை பார்த்து இவ்வளோ பெரிய யானை பயந்து ஒடுங்கி நிற்கிது. ஏன் நிற்கிது அப்படின்னா, இது சுத்த பொருள், அது அசுத்த பொருள். அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு. அதனால் அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது. இன்றைக்கி மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். அதனால் அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்க வேண்டியது நம்ம, தெரியுமா? அது மாதிரி சுத்த பொருள், அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள், 3 விதமான பொருள்கள் இருக்குது. இப்போ காவாயில் விழுது தண்ணி, மழை பெய்யுதில்ல, தண்ணி காவாயில் ஊது. என்ன தண்ணி? அது தண்ணி தானே. என்னான்னு சொல்கிறோம்? ஏய் அசுத்த தண்ணிடா, காவா தண்ணிடா தோன்றோம். அதே தண்ணி ஒரு குளத்தில் ஊது, என்ன சொல்கிறோம்? சுத்த தண்ணி பண்ணுறோம். அதே தண்ணி மெடிக்கலுக்கு பிடிக்கிறான் நேராக கொட்டும் போது அதை என்ன சொல்கிறோம்? டிஸ்டில் வாட்டர் அப்படின்றோம். 3 மழை தான். ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு. நீ வாழறதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பேர். போ, இதுக்கு மேலே நான் என்னம்மா சொல்கிறது சார்? அநியாயமாகுது உன் கேள்வி. கேளு கேளு கேளு, இறங்கிட்ட ஒரு முடிவோடு வந்துட்டேன், போடு. இப்போ இங்கே உபதேசம் வாங்கினவங்களாம் எப்படிப்பட்டுக்கிறாங்கன்னா, அசுத்தத்துலேருந்து சுத்தத்துக்கு வந்துக்கிறாங்க. இப்போ சுத்தத்துலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் மாதம் மாதம் வரணும். வந்தால் தான் அந்த பரிசுத்தம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படியே போயிட வேண்டியது தான். நான் மகா ஞானி இன்னைக்குன்னு சொல்லு சாமி. இதற்கு முன்னால் வந்து ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. சொல்லுவேன். சனாதன தர்மத்தில் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, பெண்களை இழிவுபடுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒரு நீண்ட விளக்கமாக எதாவது அந்த பொண்ணு போயிடுச்சா? இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் வர அப்படின்னா, சரி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரி, ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே. சரி, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் வந்து ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆண்கள் பெருமையாக பேசுகிறோம். அதனால் ஐயா வந்து ஆண்களோட பெருமை என்னன்னு சொல்லுங்கள். கம்பங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்குறான், ஏன் சாமி பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒரு பெண்ணுடைய காலடியில் விழுந்துக்கிறானே, இந்த பெண்ணுக்காக கொலை பண்ணிக்கிறானே, பெண்ணுக்காக அத்தனை நாட்டை அபகரிக்கிறானே, இது ஏன் சாமி பெண்ணுக்கோசமே செய்கிறான்? அப்போ பெண்ணுக்கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கம்பங்கிட்ட கேட்குறாங்க. கம்பம் சொல்கிறாரு, அட பைத்தியக்காரா, இது ஒன்றும் இல்லைடா, நடை உடை பாவனைடானார். அவள் நடக்கிற நடத்தை, அவள் கட்டிங்கிற ஆடை, அவள் செய்கிற சேஷ்டை, இது 3 சேர்ந்து உலகமே அவகிட்ட அடிமையாகுதுறானா. சரி, இது மீண்டு வருமானா? மேலாகுதா? மீண்டுதுன்னா உலகம் அழிஞ்சிருந்தானா? பாரதியார் பெண்களை பற்றி பேசினார் இல்லை? எல்லா மகான்களும் பெண்களை பற்றி பேசினான். எந்த பெண்களாவது ஆண்களை பற்றி பேசி கொடுத்து உண்டா? இல்லை. ஏன் பேசுறதில்லை அப்படின்னா, பெண்ணுன்ற ஒரு இனம் இல்லைன்னா ஆணுன்ற ஒரு இனம் இல்லை. பெண்ணுன்ற ஒரு சக்தி இல்லைன்னா காந்தம் என்ற ஒரு சக்தியே இல்லை. அப்போ பெண்ணுன்ற பேரே ஒரு புனித பேர் சாமி. இப்போ நேற்று கூட நான் சொன்னேன், பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது,
இந்த மூணும் இயங்கணும்னா வெள்ளி ஓடும். வெள்ளி இல்லைன்னா பூமியை நிற்காது, சூரியனை நிற்காது, சந்திரனை நிற்காது, சுக்குநூறை செதறி போயிடும். அப்போது இத்தனையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கின்னு அத்தனையும் ஏகிக்கணுங்கிறது வெள்ளி. வெள்ளின்னா என்ன? பெண்ணுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை குடிகாரன் இருப்பான், ஜூதாடி இருப்பான், புறம்போக்கு இருப்பான், எல்லாத்தையும் கட்டி காக்கிறது யார்? ஒரு பெண். அந்த பெண்ணுன்ற ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இல்லைன்னா குடும்பன்றது ஒன்று இருக்காது. அப்போது பெண் உயர்ந்தவ இல்லையா? இந்த பூமியில் சிவம்ன்றது ஆகாயத்தை சம்பந்தப்பட்டது, சக்தின்றது பூமியை சம்பந்தப்பட்டது. இந்த சக்தின்ற ஒரு தெய்வம் பூமியில் இல்லைன்னா, பெண் தெய்வம் இல்லைன்னா நீ நானும் பிறக்கவே மாட்டோம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. என் பேர் பார்த்திபன். நான் ஒரு மருத்துவர். ஐயாவை நான் சந்தித்தது 1/3/2018. ஸோ நான் ஐயாவை சந்தித்த முதல் நாள் அதுதான். அன்றைக்கே ஐயாவிடம் நான் உபதேசம் வாங்கிட்டேன். இப்போ எங்களுடைய இந்த ஆன்மீக இந்த பயண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுக்கப்புறம் மனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுலேயும் கண்டு மனம் கலங்கிறது இல்லை. ஸோ இப்போ எங்கள் சீடர்கள் எங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஐயாவிடம் கேள்வி கேட்பதற்காக இன்றைக்கி இந்த ஒரு கேள்வி பதில் ஐயாக்கிட்ட நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் நாங்கள். ஸோ ஆகையால் இன்றைக்கி இன்னும் நாங்கள் கேள்வி பதில் ஆரம்பிக்கிறோம் ஐயாக்கிட்ட. ஐயா, இப்போ நம்ம ஆசிரமத்தில் உபதேசம் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உபதேசம் வாங்கினவர்கள் மனம் தளராமல், மனம் இப்போ நம்ம அக்கா கூட கேட்டாங்க பந்தி மனது அப்படின்ட்டு, அங்கேருந்து பாயுது. அது சாதாரணவங்களுக்கு பாயிறது ஓகே. உபதேசம் வாங்கினவங்களுக்கும் அந்த பாடத்தில் உட்கார விடாமல் அந்த மந்திங்கிற மனது பாயாமல் பாடத்திலேயே இருக்கும்போதும் சரி, பாடம் செய்யாத நேரத்திலும் அந்த மனது ஒரே பொருளை ஒரே விஷயத்தை நோக்கி இருக்குது. நீங்கள் கூட பட்டினத்தர் பாட்டு அடிக்கடி சொல்லுவீங்க, ஏத்தொழில் செய்தாலும் வேதகத்தை பற்றாலும் மூத்தர் மனம் தனத்தே. அப்போ எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் உங்கள் மனசு அந்த பொருளையே நாடி இருக்கணும்னு சொல்கிறீங்க. உபதேசம் வாங்கினவர்கள் இப்போ பாடம் பண்ணுற நேரங்கள் தவிர மற்ற நேரங்களும் மனம் அதையே பற்றி இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள். நான் 1998 உபதேசங்கள் கொடுக்குறேன். இந்த 1998 குறைஞ்சபட்சம் 22 வருஷமாக நான் உபதேசம் கொடுக்குறேன். இந்த ஆன்மீக பேச்சுன்றது ஒரு 30 வருஷமாக நான் வெளி உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறேன். என்னுடைய வயசு இப்போ 73. இந்த 73 வயசில் 60 வருஷம் இந்த ஆன்மீகத்தில் நான் அனுபவிச்சேன். ஆன்மீகம்ன்றது எதுவோ ஒரு குருக்கிட்ட போகணும், உபதேசம் வாங்கிட்டேன் நான் ஆன்மீகவாதிங்க அப்படின்னா அவன் தன்னையே தான் ஏமாற்றிக்கிறான்னு அர்த்தம். ஆன்மீகம்ன்றது குரு சொல்லணும், நீ ஆன்மீகவாதி ஆகிட்ட அப்படின்னு குரு சொல்லணும். அப்போ தான் அவன் ஆன்மீகவாதியாக ஆகியிருக்கிறான்னு அர்த்தம். இந்த 98 உபதேசம் கொடுத்ததில்ல 2008 6 உபதேசம் கொடுத்தேன். அது அண்ணா நகரில் சவுத்து காலனின்ற சொந்த குவார்ட்டர்ஸில், ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தேன். அப்போ அங்கெல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஆசிரமம் கட்டணும். ஆசிரமம் கட்டி குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்குறேன். இந்த 5000 பேருக்கு உபதேசம் கொடுத்ததில் ஒரு 50 பேர் கூட இன்னும் தேரலை. இது ஒரு பெரிய வருத்தம். ஒரு 2 வருஷம்தான் ஆகுது. பூந்தமல்லியிலேருந்து துரைன்னு ஒரு சீடர், இன்றைக்கி அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். ஒரு 3 வருஷம்தான் ஆகுது. இங்கிலாண்டில் வதனின்னுட்டு அது கடவுளையே பார்த்துட்டு திரும்பிடுச்சு. லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, சின்ன வயசு. என்னங்க ஆன்மீகத்தில் போகிறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு போனங்க, வயசாகி தானங்க போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தான் இருக்குது. அந்த 30 வயசில் பெண்களில் அருமையான பயணம் பண்ணுது. அதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கார் மணிகண்டன். இந்த ஆன்மீகம் நான் கற்றுக் கொடுத்ததுக்கு 5000 பேர் கற்றுக் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு 10 பேரை நினச்சி தான் இன்னும் சொல்லிக்கினே இருக்கிறேன். சரி
5000 பேருக்கு உபதேசம் கொடுத்து ஒரு 10 பேர்னா தேர்னாங்களே அப்படின்ற ஆதங்கம். மீதி பேர்லாம் வந்து உபதேசம் வாங்கினாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே தான் பார்த்துக்கிறாங்களே தவிர தன்னை பார்க்க முடியல அவங்களால. இது அவங்கள தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமாக வாழறாங்க. சில பேர் பொண்டாட்டிக்கு கட்டுப்பட்டு வாழறவங்க உண்டு, சில பேர் பொண்டாட்டியை அடிமைப்படுத்தி வாழறவங்க உண்டு, சில பேர் தாய் தப்பனுக்கு அடிமையாக இருக்கிறது உண்டு, சில பேர் தாய் தப்பனை அடிமையாக்குறது உண்டு, சில பேர் பணத்துக்கு அடிமையாகிறது உண்டு, சில பேர் பணமே கதின்னு வாழறது உண்டு. இந்த மாதிரி வாழறவங்களுக்கு இந்த ஆன்மீகம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. சொல்லிக்கலாம், நான் குருக்கிட்ட போகிறேன், நான் இவ்வளோ நாள் ஆச்சு உபதேசம் வாங்கி அப்படின்னு சொல்லாமே தவிர, உபதேசம் வாங்கி நீ என்ன அடைஞ்சேன்னா ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா மனம் நிற்கல, ஆசைன்ற இது. அதனால தான் சொன்னான், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடைய நிரூபினும் ஆசை அருமீன். ஆசை விட விட ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனா. அப்போது மனுஷனுடைய ஆசைனா நான் இதை செய்வேன் அதை செய்வேன், இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் அப்படின்னு செய்யும்போது அவன் தெய்வீகத்தை விட்டுடுறான். தான் தெய்வீகத்தை விட்டது மட்டும் இல்லை, அவனையே அவன் மறந்துடுறான். அவன் ஒருத்தன் இருக்கிறான்ன்றது அவனுக்கு தெரியல. அப்போது இந்த ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யார் ஒன்றாலும் சொல்லி போடலாம். ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறவங்க கூட ஆன்மீகவாதின்றோம், அன்னாடம் கோயிலுக்கு போகிறவனும் ஆன்மீகவாதின்றோம். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி என்ன இல்லை, பக்தன் சொல்லிக்கலாம். ஆன்மீகம்ன்றது அப்படி இல்லை. தன்னை யார் ஒருத்தன் ஆராய முடியுதோ, ஆராய வழி தெரிஞ்சுக்கணும், அதிலேயே அவன் ஆராய்ஞ்சிக்கணுக்கிறோன்னு அவன் தான் ஆன்மீகவாதி. அந்த வழியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் அதில் போகவே இல்லாதவன்லாம் ஆன்மீகவாதி ஆக முடியாது. ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கூடாது, ஆனால் சொல்லிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இன்றைக்கி 2 வருஷத்தில் வந்த வதனி வந்து கடவுள் அம்மையும் அப்பனையும் நேரடியாக பார்த்துட்டு வந்து உட்காந்துங்க இல்லையா. இப்போ ஒரு 1.5 வருஷம்தான் ஆகுது பூந்தமல்லிலேருந்து துரைன்ட்டு. அவர் ஒன்றும் ரோட்டில் பிச்சை தின்னுக்கிறவர் இல்லை. எப்போவுமே இந்த ஆன்மீகத்தில் போகிறது ஒரு வழி உண்டு, ஈஸியான வழி. சோத்துக்கு வழி இல்லைனா ஆன்மீகத்தில் போயிடலாம், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கோடீஸ்வரன் ஆன்மீகத்தில் வரமாட்டான். ஆனால் அந்த கோடீஸ்வரன் ஆன்மீகத்தில் இருக்கிறான். ஆன்மீகத்தில் இருக்கிறது இல்லை. ஒரு ட்ரிப்பு உள்ளே பூந்தான்னா குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகுது அவங்க வெளியே வர்றதுக்கு. இத்தனைக்கு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவங்ககிட்ட. அந்த மாதிரி போகணும் பயணம், அதான் ஆன்மீகம். ஆனால் இதை நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, இவர் சொல்லிவிடுவார் ஈஸியாக, எனக்கு குடும்பங்குது குழந்தைக்குது. தப்பு இல்லை, காப்பாற்று. நீயே இதில் போய் அவதிப்பட்டுங்கிற, அதை தான் தப்புன்றது. மணிகண்டன் அவர் எல்லா இடம் சுற்றிக்கினே இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்டும் போகணும். 3 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டும் போகும்போது அங்கங்கே ரூம் எடுக்கும்போது இந்த பாடம் பண்ண முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா வேலையை எழுதி கொடுத்துட்டு, அவன் தான் ஆன்மீகவாதி சொல்லு, அப்படி இருக்கணும் ஆன்மீகத்தில். யுவராஜின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய மணிகண்டனுடைய ஃப்ரெண்டு. அவன் இன்றைக்கி இருக்கிறதுல நம்மக்கிட்ட உச்ச கட்டத்தில் நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு இவன் சரியான இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த துரை, வதனி, மணிகண்டன், இது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க சாமி. மீதி பேரெல்லாம் வராங்க, மாதம் வர்றாங்க, மாதம் இருக்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் அதில் ஒன்றும் சரக்கு இல்லை, அப்படி தான் போகிறாங்க. அது என்னன்னா சொல்லுவாங்க, என் புருஷன் கச்சேரிக்கு போய் வந்தார், நாங்கள் என்ன பாடினான்னு தெரியாது, ஆனால் கச்சேரிக்கு போய் வந்தான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே ஏராளமான மாதத்தில் ஒரு 300, 400, 500 பேர் மாதம் வராங்க. ஆனால் சரியான பாதையில் போகணும். அதுக்கு தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன். வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் சிறப்பாக வாழணும், யாரும் துன்பப்படக்கூடாது. அது எப்படி வாழணும்? கணவனுக்கு மனைவி அடிமையாக இருக்கக்கூடாது, மனைவிக்கு கணவனை அடிமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய மனைவிக்கு நீ அடிமையாக இருந்தீன்னா நாளைக்கு உன் குழந்தைங்க அவன் மனைவியை அடிமைப்படுத்திட்டுவோம். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுக்கு தான் சொன்னான் வாழையடி வாழையடி. அப்போது நீ சமத்துவமாக இருக்கும்போது உன் குழந்தைங்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது அங்கே சமத்துவமாக இருக்க பழகம். நீ இங்கே அடிமையாக இருந்தீங்கன்னா, நீ பயந்துக்கின்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு உன் குழந்தைங்களும் அதே மாதிரி வழிக்கு தான் போகும். அப்போது அப்படியெல்லாம் வாழக்கூடாது. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும்,
நீ சம்பாரிச்சதில் 10 ரூபாய் ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணணும். ஏன்னா நீ சம்பாதிக்கும் போது பாவத்தில் சம்பாரிச்ச, புண்ணியத்தில் சம்பாரிச்ச, எப்படி வேணா சம்பாரிச்சது. அந்த 10 ரூபாய் கொடுக்கும்போது உன்னுடைய பாவம் அதை விட்டு வெளியே போயிடும். ஆனால் நான் கஷ்டப்பட்டியா, நான் சம்பாரிச்சியா, நான் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீ பணத்தை எவ்வளோ சம்பாரிச்சியோ பாவத்தையும் அவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் பேர் என்னப்பா? சாமி வால்மீகி. அவருக்கு தொழில் என்னன்னா வரவனெல்லாம் மிரட்டி கொள்ளை அடித்து பிடிங்கின்னு போய் வீட்டுக்கு போடுறது. வீட்டுக்கு போடுறது மட்டும் இல்லை, ஊருக்கு மிச்சத்தை ஊருக்கும் கொடுக்குறது. இதுதான் தொழில். அவர் கொடூரமானவன் வால்மீகி. அந்த நேரத்தில் ஒரு 3 முதியவருங்க வராங்க அந்த பக்கம். அவங்களாண்டியும் போய் இவர் பிடுங்குறாரு. பிடுங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் பிடுங்குறியப்பா, பாவம் இல்லையான்னு. அதெல்லாம் ஒரு பாவம் இல்லைங்க. நீ போய் இன்றைக்கி என்ன பண்ணுற, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு, நான் இப்படிலாம் கொள்ளை அடித்து சம்பாரிச்சுன்னு வந்தவங்ககிட்ட கொடுத்தேன். ஒரு பெரியவங்க சொன்னாங்க இது பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சம்பாரிச்சதெல்லாம் உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன், உனக்கு தானே அந்த பாவம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறான், நீ எப்படி சம்பாதிச்ச, எங்கே திருடினேன்னு எனக்கு தெரியாது, உன் கடமை எனக்கு போடணும், போட்டேன். பாவ புண்ணியம் 2 முன்ன சேரும், எனக்கு கிடையாதுன்ட்டான். இந்த ஆளுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னடா இவ்வளோ ஊரெல்லாம் கொள்ளை அடிச்சு வந்து போட்டோம், நம்ம பொண்டாட்டி நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கு பாவம் புண்ணியமும் எனக்கு கிடையாது, உனக்கு தாண்டான்னு சொல்லிட்டா. அப்போ இந்த பாவ புண்ணியத்தை சுமூகத்துக்காக பொண்டாட்டிக்கு எடுத்து போய் போட்டோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். போய் யோசித்துன்னு உட்காந்துக்கிறான். மறுநாள் வந்தார், அதே சாமியாருங்க வந்தாங்க. கேட்குறார், சாமி பொண்டாட்டி கேட்டேன், எனக்கும் இதுக்கு பாவத்துக்கு புண்ணியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லா பாவ புண்ணியமும் உன்னதாண்டா சார, நீ தாண்டா கொள்ளச்ச, எவங்கிட்ட கொலை பண்ணி எடுத்துன்னு வந்து எனக்கு தெரியாது, உன் கடமை எனக்கு போடணும், போட்டாதான் அப்படின்னு சொல்கிறாங்க சாமின்னு. சரி ஊருக்கெல்லாம் கொடுத்தியாப்பா? ஆமாம் கொடுத்தேன் சாமி. ஊரில் போய் கேளு, இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு போட்டுக்கிறேன், இந்த பாவ புண்ணியெல்லாம் உங்களுக்கு தானே அப்படின்னும் போது ஊரில் போய் கேட்குறாரு. ஊரில் போய் கேட்கும்போது ஊர் மக்கள் சொல்லுது, டே பேமானி, நீ எப்படி எடுத்துன்னு வந்தேன்னு எனக்கு தெரியுமா, உனக்கு முடியாத துண்ண முடியாத எனக்கு கொடுத்த, நான் சாப்பிட்டேன், அதனுடைய பலன்லாம் உனக்கு தான்டா அப்படின்ட்டான். என்னடா பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டா, ஊர் மக்களும் இப்படி சொல்லிட்டான், இப்போ நம்ம என்ன செய்யறதுன்ட்டு போய் உட்காந்து திருப்பி வருத்தமாக உட்காந்துங்கிறாங்க. அதே மாதிரி 3வது நாளும் வராங்க. என்னப்பா கேட்டியாப்பா? இல்லை சாமி சம்மந்தமே இல்லைன்றாங்க, எல்லா பாவமும் நான் தான் செய்துக்கிறேன், இந்த பாவம் தீர என்ன சாமி வழி? இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, ஏதோ தெரிஞ்சு பாரு மாமரம், இந்த மாமரத்தை பார்த்து மாமரம் மாமரம் சொல்லு அப்படின்னா. இந்த ஆள் கேட்கணும் இல்லை, இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, இந்த உபதேசம் கொடுக்குறேன், இது என்ன பண்ணணும், நான் என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்லாம் கேட்குறீங்கள. அவர் கேட்கல. ஏன்னா அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானத்தில் முழுமை பெறுவேன், முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் இருக்கணும். அறிவாளித்தனமாக கடவுள் இருக்குதா இல்லையா, குரு சொன்ன சரியா தப்பான்னு யோசிக்க ஆரம்பித்தான்னா அவன் போக முடியாது அப்படின்னு. அப்போ அவர் கேட்டுருக்கணும், என்னையா என் பாவம் போனன்ற மாமரத்தை காட்டி மாமரம் மாமரம் சொல்லணும் கேட்கணும் இல்லை, கேட்கல. மாமரம் மாமரம் மாமரம்னு ஒரு கட்சியில் ராமா 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 ராமான்னு வால்மீகி ராமாயணம் எழுதினார். அப்போது குருவனுடைய சொல் தவறக்கூடாது. தவறுனா அவன் சீடன் இல்லை, ஏதோ ஒப்புக்கு சீட மாதிரி இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி வாழணும் சாமியா. காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது நிம்மதி. இதை தேடி தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்கா போய் சுற்றி அலையிறாங்க. இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிம்மதின்றது இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதும்மா. ஆனால் ஒப்புக்கு தேடி நிற்கிறான், நிஜத்துக்கு தேடுறதில்லை. எனக்கு நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான், எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறான். ஆனால் நிம்மதி கோயிலில் விற்கல இல்லையா, அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது. நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது. அந்த நிம்மதியை நீ தேடினா நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்றது என்னன்னா, பற்று இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லாத்து மேலேயும் பற்றை வச்சிங்கன்னா நிம்மதியை இழந்துடுவேன். இப்போ ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு பதவி போச்சு. பதவி எப்போ போச்சோ அப்போவே என் நிம்மதி போச்சு. அப்போ எனக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்னா பதவி வேணும். என்கிட்ட பணம் இருந்தது, பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு, நான் நிம்மதியை இழந்துட்டேன். அப்போது நிம்மதின்றதை வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது. அவன் மனசுக்குள்ளே தேடணும் நிம்மதி.
நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டான்னா நிம்மதி. ஆனால் உலகம் ஃபுல்லாக தேடுறவனுக்கு நிம்மதி எப்பவுமே கிடைக்காதுமா. சுவாமி, ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும், அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும். ஒரு ஜோசியர் வந்து சொல்றாரு, இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு. அது வச்சாதான் சரியாகுமா, இல்லை அது நம்மளோட மனப்பிரமையா? எனக்கு எங்கேயும் வச்சு சரியா இருந்தா தெரியலம்மா. அதுக்கு தான் சொல்றது, உன் விதி என்னவோ. இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் சொல்லு. அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா? இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டீங்கன்னா அது குழப்பம் தீர்த்துருமா? குழப்பம்ன்றது உனக்குள்ளது. இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுது, அது காரணத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளையார் வந்து மதியம் பண்ணி வைக்க மாட்டார். இது வந்து வாஸ்துன்ற பேரில் அவன் பொழப்பு தொழில் பண்ணுறான். இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட, அதனால் கொடுத்துட்டு வச்சுக்கோ 2 பிள்ளையாரை. அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே. பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகறான்னா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஏதாலும் உன் விதி என்னவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை, அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ தானே சொன்னேன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுருக்குறாங்கன்ட்டு. இதுக்கு காரணம் என்ன, உன் விதி. இதே டாக்டருங்க எத்தனையோ பேர் தாய் தப்புனை விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க, அது அவங்க விதி. விதியை யாராலையும் மாற்றவே முடியாது, இறைவனை தவிர. சிவாய்க்கர் நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும், தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ளே சொல்கிறார். கடவுளை எங்கே தேடுறது? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே. அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க, அதோட இணைஞ்சிடுவீங்க. அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும். சொல்றார் அடுத்தது, நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. கடவுள்ன்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா, கடவுளே உனக்குள்ளே இருக்கிறதால தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது. கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று, கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது. அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான். அதை மறக்கிறதும் இல்லை நினைக்கிறதும் இல்லை. அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது, ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. இப்போ உடல் வேறு உயிர் வேறா இருக்குது. உடல் விழுந்து போது உயிர் இல்லை, உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா? பேசாது. அப்போ எப்போ பேசுகிறோம், எப்போ நினைக்கிறோம், எப்போ மறக்கிறோம்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது. அதனால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க, அதை அடைஞ்சிடுவீங்க. அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த கடவுள்ன்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒன்று தான். அறியும் அல்ல அரணும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம், துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை சிகப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை, எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம். அதுக்கு பேர் அரியும் கிடையாது அரணம் கிடையாது, ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது. அதனால் அதை நம்ம தேடி அடையணும். இந்த மனித பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம். இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாகவே வாழக்கூடாது. ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம், சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம்.
ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம். கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது ரொம்ப தூரம் கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாரும் இன்னும் எங்குமாய் பரந்த அப்பறம் ஊரும் நாடும் காடுமேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு. இது காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா. நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை அறியாததால உன்னால அடுத்தவனுக்கு சொல்ல முடியல. நீயும் காடு மோடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற. தேடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சீன்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும். உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது, பொய் தான் விளங்கும். ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை. அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை. ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள். அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும். உலகத்து மேலே செலுத்தாமல் இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அப்படி சொன்னார். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும் ஆலமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மை. பெரிய வீடு கட்டுற, யமன் கூட வர முடியாது, ஒரு காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற. ஆனால் யம தூதருங்க வந்து உன்னை மோதும் போது நீ கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கழன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது, நீ மகிழ்ந்த சந்தோஷம் ஏது? எதுவுமே இல்லையேப்பா. அதுக்குள்ள அந்த காலன் வந்து மோதத்துக்கு முன்ன அந்த ஆலமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டீன்னாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவியப்பா நீ அப்படின்றார். அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லி இருக்கிறாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன். நெருப்பும் நீரும் உம்முளே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போகிறதால நீ கடவுளை அடைய முடியாதுப்பா. அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது. நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள் என்ற சோதி தோன்றுமே, அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு. இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உணராமல் எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாமல் தேடி அலையிறதால நம்மளும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம். அதனால் சொல்கிறாரு, இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழுவ அப்படின்னு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு. காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும். அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளே அகப்பட்டு மாட்டிக்கும். அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாதுடா இந்த உலகத்தில். மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி. அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா? மயக்கக்கூடாது, நான் மயங்கவும் கூடாது. அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, நல்ல வழியை காட்டி மதம் என்ற மனம் என்ற ஏனையை கொன்ற இறைவா, நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும். நீ என்ன இந்த நல்ல வீடு, நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு. இப்போ நான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாமல் உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி, நீ இறைவனையும் சேரலாம். இதுகெல்லாம் தான் இங்கே வழி சொல்லிங்க. பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லிங்கிறோம். பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது. நல்ல மனசு உள்ளவன் நல்ல மனிதனாக இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே தேடுறோம். அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்களும் இப்படி இருக்கணும், எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லின்னுக்குறோம். அதனால் இனிமேல்
இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும். இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நன்றி.